புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே உள்ள உறையம்பட்டி மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஒரு மாதமாக குடிநீர் விநியோகிக்கப்படவில்லை என கூறி வேளாண்பட்டி பகுதியில் மறியல் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. சாலை மறியல் போராட்டத்தால் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுவாமிநாதன் இணைப்பில் இணைகிறார். சுவாமிநாதன் வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். பவித்ரா, கந்தர்வக்கோட்டை அருகே கடந்த 1 மாத காலமாக குடிநீர் வராததை கண்டித்து அப்பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலையை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே நெப்புகை ஊராட்சியில் உரியம்பட்டியில் சுமார் 250க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த கிராமத்தில் 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கடந்த 40 வருடங்களுக்கு முன்பு அமைக்கப்பட்டிருந்தது. இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஆழ்குழாய் மோட்டரில் பழுது ஏற்பட்டு கடந்த 3 மாத காலமாக குடிநீரின்றி அப்பகுதியைச் சேர்ந்த கிராம பொதுமக்கள் பெரும் சிரமம் அடைந்து வருகின்றனர். 1 கிலோமீட்டர் தூரம் தொலைவு சென்று தினசரி குடிநீர் எடுத்து வருவதால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் மிகவும் வயதானவர்கள் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றதாக கூறுகின்றனர். இது சம்பந்தமாக வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் பலமுறை மனுக்கள் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் ஆத்திரமடைந்த அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டவர் காலி குடங்களுடன் கந்தர்வக்கோட்டை கரம்பக்குடி சாலையில வேளாடிப்பட்டி கடைத்தெருவு பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அந்த பகுதியில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் இது குறித்து காவல்துறையினர் மற்றும் அதிகாரிகள் தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை வருகிறது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுவாமிநாதன்.